ஹாய் மக்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 5 மூவிஸ். அது என்னடா எல்லாரும் டாப் 10 அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஒன்லி டாப் 5ன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா லிஸ்ட் அப்படி கரெக்டுங்களா. ஸோ 2025ல் ரிலீஸ் ஆன மூவிஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, டிராகன், பைசன், இட்லி கடை, குடும்பஸ்தன், தலைவன் தலைவி, டீசல், குட் பேட் அக்லி, கூலி, டியூடு, குபேரா, ரெட்ரோ, வீரதீர சூரன், காந்தாரா சாப்டர் 1, மதராசி, மதகதராஜா, மாமன் அண்ட் விடாமுயற்சி. ஓகேங்களா. ஸோ இதுதான் 2025ல ரிலீஸ் ஆன படங்களுடைய லிஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் வந்து டாப் 5 மட்டும்தான் எடுத்து. ஒரு பெரிய டைரக்டரோ இல்லை பெரிய ஹீரோயின் நடித்ததோ இல்லை பிக் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோ இல்லை சூப்பரான மியூசிக் டைரக்ஷனோ இல்லை சூப்பரான ஹிட்டான படமோ அந்த மாதிரிலாம் நான் செலக்ட் பண்ணலங்க. ஜஸ்ட்டு கதை பேஸ் பண்ணி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸரோ டீச்சரோன்னா நல்லது சொல்ல முடியும், நல்லது சொல்லி தருவாங்க, கரெக்டுங்களா. அவங்களுக்கு பிறகு 4 நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது உடனே ரீச் ஆகும்னா அது எதுனா இந்த சினிமா துறை தாங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கிற இந்த டாப் 5 மூவிஸ் வந்து கதையுள்ள திரைப்படமாக தான், அதுவும் நல்ல கருத்து சொல்கிற திரைப்படமாக தான் நான் எடுத்திருக்கேன், ரைட்டுங்களா. ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ட்ராவலில் எப்படி இருக்கும் அப்படின்றதே நான் ஒரே லைனில் ஒரு லைன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு, ரைட்டுங்களா. ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த லைனில் அவனை விடுங்க, ரைட்டுங்களா. ஸோ படிப்பு மட்டுமே தான் முன்னுக்கு வருவாங்க, முன்னுக்கு வரணும் அப்படின்றது இல்லை. ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த பையனை மேலே கொண்டு வரலாம். அவன் உலக அளவில் கூட புகழ் அடையலாம். ஸோ நோ டவுட், ரைட்டுங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படி சப்போஸ் அவனுக்கு படிப்பு வரலை, ஸோ கிரியர் வச்சுட்டான் அப்படின்னா அவன் லைஃபே போச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அரியர் வச்சுருந்தாலும் நல்ல மனசோட நேர்மையாக இருந்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கான காதலும் வரும், கல்யாணமும் வரும், நல்ல வாழ்க்கையும் வரும், ரைட்டுங்களா. அப்படி சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் அவங்களும் குடும்பம் தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குடைய லோனு, இஎம்ஐ, அது இதுன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, இல்லை அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி காதல் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் இல்லை அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிங்கன்றவங்க யார், எப்படி இருக்கணும், உறவுகள்லாம் என்னென்ன செய்யும், அதையும் தாண்டி புருஷன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஈகோ, ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் வந்து நீயா நானா அப்படின்றதெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும், கடைசியிலே அதனுடைய முடிவு என்ன. ஸோ யார் பெற்றோர்களாலும் சரி, அக்கம் பக்கம் இருந்தாலும் சரி, அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணா தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு, காதல் உண்மையாக இருந்தால் அவங்கள யாரையும் பிரிக்க முடியாது, அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிற டாப் 5 மூவிஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படத்தெல்லாம் கெஸ் பண்ணிட்டீங்களா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசெண்டிங் ஆர்டரில் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிராகன். ஸோ நான் சொன்ன மாதிரி டிராகன் படம் வந்து சும்மா ஃபன்னாக போகும், கொஞ்சம் இவர் பிரதீப் ரங்கநாதன் கேட்கவே வேணாம், அவரது ஃபன்னாக தான் போகும் படம். பட் இருந்தாலும் இதில் ஒரு கருத்து என்னென்னா, 64 அரியர் வச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கவன் அவனை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க ஜூனியர்ஸ்க்கு. என்னன்னா, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக தான் போயிடும் அப்படின்ற மாதிரி. பட் அவர் வந்து எப்படிலாம் அந்த அரியர் பேப்பரை கிளியர் பண்ணலையா, அவருடைய லைஃப் எப்படிலாம் ட்ராக் மாறுது, கடைசியில் அவர் லைஃப் எப்படி முடியுது. அவர் தப்புலாம் பண்ணும்போது அவர் சந்தோஷமா இல்லை, அவர் எப்போ கரெக்டாக உண்மையே பேசிட்டு நியாயமாக இருக்கணும்னு சொல்லும் போது அவரையே தேடி சந்தோஷம் வந்துச்சு, ரைட்டுங்களா. ஸோ அது வந்து டாப் 5. ரைட் 4ல் வந்து தலைவன் தலைவி. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருப்பாரு, நித்யா மேனனும் நடிச்சிருப்பாங்க. இது வந்து பியூராக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அரேஞ்ச்டு மேரேஜில் வர தவறுகள் என்ன, கணவன் வந்து கல்யாணம் ஆன பிறகு ஒரு அம்மா அப்பாவுக்கு பையனாக இருந்து அவன் என்னென்ன தப்பு செய்கிறான், அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வந்துட்டு பிறகு பொண்ணாக இருந்து அந்த பொண்ணு என்னென்ன தப்பு செய்யுது, அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு என்ன, அதை சில இடத்துல சீரியஸாகவும் சில இடத்துல கொஞ்சம் ஃபன்னியாகவும் கொண்டு போயிருப்பாரு. ஸோ இது வந்து தலைவன் தலைவி. ஒரு
புருஷன் பொண்டாட்டினா சண்டைகள் இருக்கும். அதை மீறி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கான ஒரே ஆயுதமே, அது ஒரே ரீசன் என்னவா இருக்கும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, அந்யோன்யம், பாசம், காதல், இதெல்லாம் தான். இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, புருஷன் பொண்டாட்டிங்க ஒன்று சேர்ந்து இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. யார் வேணாலும் அவங்க நடுவில் வந்து கேம் ஆடலாம், ரைட்டுங்களா? ஸோ அதனால் அவங்க பிரிஞ்சு போகலாம். ஸோ அதற்கான உதாரணம் தான் இந்த தலைவன் தலைவி. ஓகேங்களா? இது வந்து நான் டாப் 4. அடுத்தது வந்து டாப் 3. ஸோ டாப் 3 வந்து குடும்பஸ்தன். மணிகண்டன் அவர் நடிச்சிருப்பாரு. உண்மையாகவே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பண்ணிக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஒரு இஎம்ஐஎஃப் எப்படி சமாளிச்சுட்டு, அதே சமயத்தில் குடும்பத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு, வீடு வந்து கடலில் போகுமா வைக்கணுமா, அந்த மாதிரி சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியுடைய ஸ்டோரியை பார்த்தோம்னா நல்லா வசதியாக சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இப்படிலாம் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்ல, நம்மலாம் கிஃப்டட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்குவாங்க, ஐயோ நம்மளுக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது போலகுது லைஃப்ன்றது ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து குடும்பஸ்தன். அடுத்தது வந்து டாப் 2 வந்து பைசன். ஸோ பைசனில் வந்து துருவ் விக்ரம் நடிச்சிருந்தாரு. இதில் என்னன்னா அனுபமாவும் நடிச்சிருந்தாங்க. இதில் என்னன்னா இதில் வந்து இவர் வந்து படத்தில் வந்து அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ப்ளஸ் அவர் வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கார். அவருடைய கம்யூனிட்டியால் அவரோட மேலே வர முடியல. பட் இந்த கதையில் வந்து அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் பிறந்து உலக இதுக்கு கபடி கேம் பேஸ் பண்ணி தான் அந்த அளவுக்கு உலக அளவில் விளையாடுறதுக்கு அவர் போகிறாருன்னா அவரை வந்து மேலே தூக்கி விட்டவங்க அத்தனை பேர். ஓகேங்களா? அவர் கஷ்டப்பட்டாருன்றது ஒரு பக்கம் இருக்க, அவர் கடினமாக உழைச்சாரு. அந்த மாதிரி அந்த கபடிக்கோசரம் அவர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார், அதெல்லாம் உண்டு. அவர் சைடில் அவர் பண்ணதை பண்ணிட்டார். ஆனால் அதையும் மீறி என்னென்னா யாரும் ஒரு மேலே ஒரு இடத்துல போய் அவ்வளோ ஈஸியாக உட்காந்துட முடியாது. அவங்க வந்து மற்றவங்க தூக்கி விட்டால் தான் அவங்கள மேலே போக முடியுன்றதுக்கு இந்த படம் உதாரணம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா, அவங்க அக்கா, அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர், அதுக்கப்புறம் அந்த போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க, அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே 2 பேருங்க விரோதியாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அந்த 2 தலைவர்களும். ஓகேங்களா? அந்த போர்டு மெம்பராக இருக்கார் பாருங்க அந்த கபடி குழுவில் அவர். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆனால் ஆக்சுவலாக அவர் உலக இதுக்கு கப்புக்கு அவர் போகும்போது சப்ஸ்டியூட்டாக தான் போகிறார், ரைட்டுங்களா? பட் அந்த கபடி குரூப்பில் டீமில் கேப்டன் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பான் கடைசியாக. ஸோ அந்த ஒரு கேப்டன், அந்த கபடி டீமில் அந்த கேப்டன் அவனுக்கு கொடுத்தான் பாருங்க அந்த சான்ஸு. ஸோ அதுதான் அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணுச்சு, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திறமையோடு இருந்தாங்கன்னா நம்மளால் அவங்கள உதவ முடியும் மேலே அவங்களுக்கு வர்றதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணலாமேன்ற கருத்து கூட நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அது பைசன். கடைசியாக வரப்போகிறது, கடைசியாக அந்த சென்ஸ் டாப் 1ல் வரப்போகிற படம் என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு நல்லாவே எல்லாரும் யாரும் இந்த படம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. சிம்ரன் சசிகுமார் இவர் 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. யோகி பாபாலாம் கூட இருந்திருப்பார் இந்த படத்தில். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் தலைவன் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தலைவியும். ஸோ 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போனதுக்கு காரணமே என்னன்னா இந்த மாதிரி இங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் தான் எல்லாரும் அந்த படத்தை பார்த்தாங்க. முதல்லலாம் என்ன சொல்லுவாங்க, கருத்து சொன்னா படம் ஓடாதுன்னுவாங்க, கரெக்டுங்களா? எல்லாம் அவார்டுக்கு தான் போவோம், பட் படம் நல்லா ஓடாது. எப்போ சொல்றேன், நான் அந்த காலத்தில் சொல்றேன். பட் இப்போ என்னன்னா நல்ல படம் எடுத்தா அது நல்லா போகுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவ் வைப்ஸோட தான் இருக்காங்களே தவிர பாசிட்டிவ் வைப் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு படம் வரும்போது அது அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அதை பார்க்குறாங்களே. ஸோ இந்த மாதிரி படம் வந்தால் இப்படிலாம் கூட இருக்கிறாங்களா, இப்படிலாம் கூட இருக்கலாமா அப்படின்னு ஒரு நல்ல கருத்து ஒரு மக்களுக்கு ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ என்னுடைய கணிப்பு படி டாப் 1 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, ரைட்டுங்களா? ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் சிம்ரன் அவர்களே நம்ம இதில் பார்த்தது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அவங்க ரோலை நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாப் 1ல் டூரிஸ்ட் ஃபேமிலி, டாப் 2 வந்து பைசன், டாப் 3 வந்து குடும்பஸ்தன், டாப் 4 தலைவன் தலைவி, அண்ட் டாப் 5 டிராகன். ஸோ இதில் வந்து நான்
ஸ்பெஷல் மூவின்னு ஒன்று சொல்லலாம். ஸ்பெஷல் மூவி என்னென்னா கருத்தெல்லாம் அப்படி இருக்கா இல்லையா அப்படின்றது செகண்டரி. ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெய்னிங் மூவி, ஒரு வித்தியாசமான படம், பிரம்மாண்டமான படம், அதே சமயத்தில் சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, லொக்கேஷனு, ஸ்கிரிப்டு, நடிப்பு, பிரம்மாண்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதர் லாங்குவேஜ் அப்படின்ற கேட்டகரியில் நான் சொல்லணும்னு நினைக்கிற படம் வந்து காந்தாரா சாப்டர் 1. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது கரெக்டு தானே? ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அந்த படத்தில் உள்ள வந்து ஸ்கிரிப்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த கதை வந்து காந்தாரா முதல்ல வந்தது பாருங்க, இது முதல்ல வந்துட்டு காந்தாரா வந்திருக்கணும். ஆனால் அவங்க ஸ்க்ரீன் பிளேவும் அந்த என்ன சொல்கிறது ஸ்கிரிப்டையும் அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த படத்தை நம்ம வந்து இந்த 2025 ஒரு சிறந்த படம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்னுடைய விருப்பப்படி டாப் 5 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கலாம், ரைட்? ஸோ உங்களுடைய டாப் 5 என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.